தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி. திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். திமுக கூட்டணி இன்னும் இழுபறியில் உள்ளது. முக்கிய கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவற்றுடன் இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் குறைந்தது 10 தொகுதி எதிர்பார்க்கிறார். தேமுதிகவை விட கூடுதலாக ஒரு தொகுதி கேட்கிறார். ஆனால் திருமாவளவனுக்கோ 4 தொகுதிகள் தான் தர முடியும் என்று திமுக கூறுகிறது. இந்த சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இழுபறியில் உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாணவரணி துணை செயலாளர் நெப்போலியன் அவர்கள் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது, தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு தூதுவிட்டதாகவும் துணை முதலமைச்சர் பதவி தர ஆசை வார்த்தை காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி தர முன்வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் நெப்போலியன் இந்த ரகசியத்தை போட்டுடைத்துள்ளார். திருமாவளவன் தமிழக வெற்றி கழகம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியது உறுதியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெறாவிட்டால் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தமிழக வெற்றி கழகமும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி உடன்பாடு சுமூகமாக ஏற்படுமா, விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் வெளியேறுமா, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுமா என்பது தெரியவில்லை. திருமாவளவன் திமுக கூட்டணியிலேயே துணை முதலமைச்சர் பதவியை எதிர்பார்க்கிறார் என்பது ஊரறிந்த உண்மை. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கிள்ளிதான் கொடுக்குமே ஒழிய அள்ளி கொடுக்காது. அனைத்து பதவிகளையும் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு பதவிகளை வாரி வழங்காது. தேர்தல் நேரத்தில் மட்டும் உடன்பாடு வைத்துக் கொள்ளும். ஆட்சி அதிகாரத்தை திமுக பகிர்ந்து கொள்ளாது. இது நம் அனைவருக்கும் தெரியும். திருமாவளவனுக்கு கண்டிப்பாக திமுக துணை முதலமைச்சர் பதவி தராது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் துணை முதலமைச்சர் பதவி தர முன் வந்துள்ளது.